சாரி மக்களே, அடுத்தடுத்து கால் பண்ணுறாங்க, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ சாரி. இப்போ என்னோட வாய்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டீம் மெம்பர்ஸ் ஒரு 150 மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. பட் ஆனால் சொன்ன மாதிரி நம்மளோட கோர் குரூப் பார்ட்னர்ஸ் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே உள்ள மெம்பர்ஸும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையுமே கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு அவங்க யாரெல்லாம் வரல அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா வரவைங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் தான் சொன்னேன்ல, எல்லா கேட்டகரி பீப்புள், எல்லா கேட்டகரிலையுமே இன்னைக்கு ஒரு ஒரு நபர் ஒரு இடத்த பிடிச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணி அவங்க எல்லாருமே வாழ்த்தணும்னு ஆசைப்படுறோம். பட் உள்ள யாருமே வரலன்னா அந்த ஒரு ஷேரிங், அந்த வாழ்த்துலாம் தேவைப்படாமலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே சூப்பராக முடிஞ்சிருக்குது. அதையுமே நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு உங்கள் பாசிட்டிவ் மெம்பர்ஸ்லேருந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு செஷனை சார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஒரு 157 பேர் தான் வந்திருக்கீங்க. சார் சொன்னதுக்கப்புறம் ஒரு 7 பேர் தான் வந்திருக்கீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. முடிவெடுக்க வேண்டியது அவங்க கையில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாருமே வர வச்சு இந்த ஒரு செஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட்டை குரூப்பில் எடுத்து போட்டு 157 பேர் தான் உள்ளே வந்திருக்கோம், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா, எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட சிம்பிள் பிரகாரம் என்ன பண்ணுங்கன்னா நபர்கள் உள்ளே வந்திருக்கிறத பார்த்துட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போட்டு பேலன்ஸ் பீப்புள் யாரெல்லாம் வரலையோ அவங்கள கால் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா வர வைங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். 160 மெம்பர்ஸ். ஓகே, ஒரு 10 பேர் வந்திருக்கீங்க. பட் ஆனால் இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியல. இப்போ எல்லாமே நம்ம சீஃப் கெஸ்ட் கையில் தான் இருக்குது. இந்த செஷன் நடக்கணுமா இல்லை இப்படியே வைண்ட் அப் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, வந்தவங்கள வாழ்த்தணும், வாய் நிறைய வாழ்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த செஷனே. ஆனால் அப்படிப்பட்ட செஷனுக்கு நபர்கள் வரலன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா போன வாரமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. வந்தாங்க, யாருமே ஹேண்ட்ரைஸ் பண்ண சொல்லிட்டு செஷனே டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்காது நான் நம்புகிறேன், இருக்க விட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, சூப்பர். நிறைய பேர் உள்ள இப்போ தான் வாரீங்க. புது நபர்களே நான் இப்போ தான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ அப்போ தான் இப்போ தான் கால் பண்ணி சொல்கிறீங்கப்பா எல்லாருமே. ஓகே, ஒரு 164 நபர்கள் வந்திருக்கீங்க. ஒரு குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி வர வைங்க. ஸோ பிடிஎல், டிஎல், சிஎல், ஸோ நீங்களாம் வந்துட்டீங்களா அப்படிங்கிறதுமே பாருங்கள். ஓகே ஓகே, சூப்பர். ஆனால் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியலையே. ஓகே மக்களே, உங்களுக்கான செஷன் தான் அது. கொஞ்சம் ரிமைண்டர், எல்லாருக்கும் ரிமைண்டர் பண்ணி வர வைங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் உள்ளே வரலன்னு சொல்லிட்டு உங்கள் குரூப்பில் என்ன பண்ணுங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் அந்த இடத்த நிரப்பலை, யாரெல்லாம் இந்த ஒரு செஷனை ஃபோக்கஸ் பண்ணலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் இன்னும் வராமல் வெளியே எங்கேயும் ஃபீல்டு ஒர்க்கு இல்லை எனி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கால் பண்ணி என்ன பண்ணிடுங்க, ரிமைண்டர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்தால் தான் இந்த செஷன் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். 167 பேர், 160 பேர் தான் வந்திருக்கீங்க. கார்த்திகேயன் சார் அவைலபிளாக இருக்கீங்களா சார்? ஸோ நியர்பை 8:45, அதாவது ஒரு 25 நிமிஷமாக ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 167 பேர் தான் வந்திருக்காங்க, ஒரு 120 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வருத்தத்தக்க விஷயம் தான் அது, ஓகேங்களா? நிறைய பேர் அப்போ அந்த ஒரு செஷனை ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இதுலேருந்து தெரியுது. 173, ஒரு நபராக இன்க்ரீஸ் ஆகுறீங்க. ஆனால் ஒரு பல்க் ஆஃப் பீப்புள் இன்னும் உள்ளே வரலங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஓகேங்களா? ஓ, எதுவும் தனியாக மீட்டிங் எதுவும் போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு இந்த ஒரு செஷனுக்கு எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, 172, ஓகே ராஜேஷ் சார், உங்க 173ஆகுது, வாய்ஸ் கேக்குதா? 172 ஆகுது. சார் கேட்குது சார். ஓகே, ஸோ வந்து நம்ம செக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஒரு செக்ஷன் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீம், நம்மளோட கம்பெனியில ஒரு வாரத்திற்கான ஒரு தொழிலா நம்ம இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு தொழில்ல மினிமம் இன்கம்ல இருந்து மேக்சிமம் இன்கம் வரைக்கும் சம்பாதிச்ச
இந்த ஒரு வாரத்துல சிறப்பா செயல்பட்ட நம்மளோட டீம்ல இருக்கிற நபர்களை வாழ்த்துறதுக்கும் அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கும் அவங்கள மாதிரி நிறைய மக்களை உருவாக்குறதுக்குமான ஒரு அச்சீவர்ஸ் ஈவெண்ட் தான் இந்த ஒரு ஈவெண்ட். இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு பேர் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மக்களை ரெகனைசேஷன் பண்றதுக்கான ஒரு ஈவெண்ட். உங்களோட டீம்ல இருக்க எல்லா நபர்களையும் உள்ள வர வச்சீங்கன்னா டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற நபர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்தெந்த அச்சீவ்மெண்ட்லாம் முடிக்கணும், எந்தெந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சு எப்படி மேல வரணும், எப்படி சம்பாதிக்கணுங்கிற எல்லாத்தையுமே பேசிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈவெண்டா இந்த ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த மொத்த டீமையும் எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமுங்கிற இந்த மொத்த டீமையும் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது பாத்தீங்க அப்படின்னா, லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்குது நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் தான். இங்க சீனியர் சிஇடிஸ்க்கு கீழே, இன்சார்ஜ் சிஇடிஸ்க்கு கீழே இருக்கிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்ல சிறப்பா செயல்பட்ட டாப் 3 சிஇடிஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். சூப்பர். ஸோ வந்து நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்ல டாப் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யங்கஸ்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் மணி சிஇடி தான். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3rd பிளேஸ்ங்கிறத தக்க வச்சிருக்காரு. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வந்து தொடர்ந்து நிறைய மக்களை சம்பாதிக்க வச்சு நிறைய சப்போர்ட்டுங்கிறத பண்ணுவாருன்னு நம்புவோம். நெக்ஸ்ட் நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்ல டாப் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நித்யா சிஇடி மேடம். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நிறைய மக்களை சம்பாதிச்சு ஒரு சூப்பரான ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா டாப் 2nd பிளேஸ்ங்கிறத நம்மளோட நித்யா மேடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்ல டாப் 1st பிளேஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து டாப் 3 பிளேஸ்ல வந்துட்டு இருக்க நம்மளோட நாகூர் மீரால் மேடம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். தொடர்ந்து உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி டீமை டெவலப் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட்ங்கிறத கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஸோ டாப் 3 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸுக்கு இங்க இருக்கிற A to Z எல்லாருமே உங்க எல்லாருக்குமே நான் அன்மியூட் கொடுக்குறேன். ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா உடனே மியூட் பண்ணிருங்க, அன்மியூட்லயே வச்சுக்காதீங்க உங்களோட போனை. ஓகே, ஸோ வந்து தொடர்ந்து நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் டாப் 3 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் அவங்க இந்த வாரத்துல எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸை கொடுக்கறதுக்காண்டி நம்மளோட டாப் 3 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் மணி சார், நித்யா மேடம், நாகூர் மீரால் மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்து நீங்க பேசலாம். ஓகே, மணி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசலாமா? ஸோ வெரி குட் ஈவினிங் சார். வாய்ஸ் கேட்குங்களா சார்? கிளியராக கேட்குது சார். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான நம்மளோட அச்சீவ் செஷனில் சந்திக்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் 3 சிஇடிஸில் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கேன். அப்படிங்கப்போ நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்துக்கு காரணமாக இருந்த ஸோ வந்து என்னோட இந்த யூனிவர்ஸ்க்கும் ஸோ என்னோட ஆல் அப்ளைன்ஸ்க்கும் இதை தாண்டி ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னோடய டீமுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய டீமுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த செஷனில் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுக்கும் சரி, என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து அந்த கிரெடிட்டை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் மணி பிரதருக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் நம்ம டீமில் வந்திருக்காங்க. சீரியஸ்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கி பர்சன்ஸ் கூட நான் சொல்லலாம். லைக் அப்ளைன்ஸ் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் எவ்வளோ கான்ட்ரவர்சி போனாலும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட நிற்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த இடத்துல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு செஷன்லையுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு பர்சன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸோ பிரதிபலன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்த இடத்துலேருந்து கிடைக்கும், இல்லைனா இன்னொரு இடத்துலேருந்து கண்டிப்பாக அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு விஷயம் வந்து நான் நம்புகிறேன்.
கண்டிப்பாக அந்த விஷயத்தை கொடுத்துட்ருக்கேன். என் டீம் மெம்பர்ஸையும் கொடுக்க வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட் இல்லையா, இன்றைக்கி ஒரு பர்சன் வரலையா, இன்றைக்கி ஒரு பர்சன் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, இன்றைக்கி உங்களால் ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்க முடியலையா, இன்றைக்கி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஷன் எடுக்க முடியல, ஒரு இன்கம் எடுக்க முடியல அப்படின்னா மனசில் வச்சுக்கோங்க, இதை விட ஒரு படி மேலே இருக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது, காத்துட்ருக்கு அப்படி விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் ஆசைப்பட்ட இன்கம், ஆசைப்பட்ட லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஸோ அடையிறதுக்கு நம்ம அந்த வாழ்த்துக்களையும் பாட்டுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் வந்து நம்மளோட ரெகனைஸ் பண்ண என்னோட மிஸ்டர் கார்த்திகேயன் சாருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல் சார், எல்லாத்தையும் விட பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஆதிமோகன் சாருக்கு வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஆல் லேடிஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மணி சார், ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்காரு. ஸோ சொன்ன மாதிரி தான், ஸோ இன்னைக்கு ஒரு உழைப்பை போடுறீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ப்ராசஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நித்யா மேடம் உள்ள இல்லையா? நித்யா சிஇடி மேடம். ஓகே, அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்காங்க. நாகூர் மீரால் மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கோம், பேசலாமா? டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கேன், பேசலாமா? ஹாப்பி ஈவினிங் மேடம். ரொம்ப சந்தோஷமான தருணம் இந்த தருணம். ஏன்னா வர்ற மதுரை மாஸ் ஈவெண்ட்ல நானும் அந்த இடத்துல 5 வருஷம் ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேரு அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் கண்டிப்பா அந்த ஸ்டேஜ் ஏறணும், நான் யாருங்கிறத வெளியில காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் அயராது ரொம்ப உழைச்சி அவங்க நினைச்ச அச்சீவ்மெண்ட்டை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிங்கா இருந்த என்னோட லைஃப் லைன், என்னோட அப் லைன் எல்லாத்துக்குமே ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிடுறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். ஸோ வந்து நம்மளோட நாகூர் மீரால் மேடமும் ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வர்ற 9ஆம் தேதி மெகா ஈவெண்ட், நம்மளோட மொத்த ஆக்சஸ் இந்தியாவிலேயே சவுத்தில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுங்கிறத ஒரே ஒரு டீம் மட்டும் பண்ணுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை பண்ண போகிறோம். அதுக்காண்டி அதில் அச்சீவராக மேடை ஏறணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அச்சீவ்மெண்ட்டும் முடிச்சிருக்காங்க நிறைய பேர். அதில் தான் நம்மளோட நாகூர் மீரால் மேடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. சூப்பர். நித்யா மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கேன், பேசலாமா? டாப் 7 பிளேஸ் வந்திருக்கீங்க, உங்களோட ஷேரிங் கொடுக்கலாம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு டாப் பிளேஸ் வந்ததுல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட அப்ளைன் ஒவ்வொரு நபர்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதி சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ் அவங்களுக்குமே நான் ஸ்பெஷலா தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி சார் மார்னிங் பேசும்போது கூட சொன்னாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சிடென்சியா உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கான ரிசல்ட் எப்போ வரும் எங்க வரும் அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்டை எதிர்பார்க்காம உழைப்பை கொடுக்கணும். கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த இந்த பிரபஞ்சமும் சரி நமக்கு தேவையான விஷயத்த கண்டிப்பா கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே கன்சிடென்சியா ஒர்க் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்களா, உங்களுக்கு ரிசல்ட் வரலையா, அகைன் ஒர்க் பண்ணுங்க. ரிசல்ட் வரல அகைன் ஒர்க் பண்ணுங்க. ப்ராசஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச ரிசல்ட் வரும். அது கன்சிடென்சியாவும் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத அப்ளைன் கைடன்ஸோட பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி திரும்ப ரீபேக் பிசினஸ்ல அந்த ஒரு டாப் பிளேஸ்ல வரும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட், பேக்கப் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதி சார் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நம்மளோட டீம் மெம்பர்ஸுமே இந்த வீக் நிறைய அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ நித்யா மேடம், ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்கீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்ல டாப் 3 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸுக்கு கீழே டீமோட சேர்ந்து சூப்பரா தன்னோட உழைப்பை அயராது கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டீம் மெம்பர்ஸையும் சக்சஸ் ஆக வைக்கிறதுக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணி உழைக்கிற எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். டாப் 3 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்க்கான ரெகக்னேஷனை பார்த்துடலாம்.
சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ்ல டாப் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சல்மா பேகம் மேடம். ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3rd பிளேஸ்ங்கிறத பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸுக்கு மத்தியில டாப் 3rd பிளேஸ்ங்கிறத பிடிச்சிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நெக்ஸ்ட் நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீம்ல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ்ல டாப் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜலட்சுமி மேடம். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நிறைய மக்களை சம்பாதிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஒரு 2nd பிளேஸ்ங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீம்ல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ்ல டாப் 1st பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரமிளா ராமு மேடம். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இங்க நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஸோ பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு டாப் 1st பிளேஸ்ங்கிறத பிடிச்சிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் அன்மியூட் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டாப் 3 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸுக்கு ஒரு ரெகக்னேஷன்ங்கிறது பண்ணுவீங்க எல்லாருமே. வாழ்த்துக்கள்ங்கிறத சொல்லிடுங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாப் 3 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் கேண்டிடேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஷேரிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இந்த வாரம் எப்படி போணுச்சு, எப்படி நீங்க இந்த டாப் 3 பிளேஸ்ங்கிறத பிடிச்சீங்க, இந்த ஒரு 60 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ்க்கு மத்தியில உங்களோட ஷேரிங்கிறத கொடுக்கலாம். சூப்பர். நம்மளோட டாப் 2nd பிளேஸ் பிடிச்ச நம்மளோட ராஜலட்சுமி மேடம் வந்திருக்காங்க. ஓகே, சல்மா மேடம் வந்துட்டாங்க. சூப்பர். சல்மா மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கேன், பேசலாமா? ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஹாப்பி ஈவினிங் மேடம். சூப்பர் மேடம். வாழ்த்துக்கள். டாப் 3rd பிளேஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஷேரிங் கொடுக்கலாம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டாப் 3rd, அதாவது உழைப்பை கொடுத்தா கண்டிப்பா நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அப்ளைனர் வந்து நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை எதிர்பார்க்காம நீங்க வந்து எஃபோர்ட் போட்டுட்டே இருங்க, உங்களுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள தந்தாங்க. ஸோ நிறைய வந்து அப்ளைனர் மோட்டிவேஷன், அடுத்து தன்னால முடியும் அப்படிங்கிற கூடிய அளவுக்கு நம்மளும் முயற்சி பண்ணோம். டீம் சப்போர்ட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா நிறையாவே இப்போ வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ ஆல் அப்ளைனர்ஸ் அண்ட் லைஃப் லைனர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ சார். லாஸ்ட் மினிட் வரைக்கும் முடியாதுன்னு நினைக்காம லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடுனா கண்டிப்பா இந்த பிளேஸ் எனக்கு கிடைச்சிச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ஸோ வந்து சூப்பர். சல்மா மேடம் ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ராஜலட்சுமி மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கோம், பேசலாமா? ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் மேடம். டாப் 3 வந்து இடிஸ் எல்லாத்தையும் தேங்க் பண்ணிக்கிட்டேன், வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் சார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம நம்பி வந்த நபர்களை அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நாங்கள் அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணோம். அச்சீவ்மெண்ட்டை 10K நாங்கள் பார்த்தோம், கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் அவங்க அச்சீவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி போய் கிடைச்ச இன்கம் தான் இதுக்காக என்னை நம்பி வந்த லைஃப் லைனுக்கும் சரி, எனக்கு கோஇடிஎஸ்ஆர் பிரமிளா மேடத்துக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். ஸோ வந்து டீமோட அச்சீவ்மெண்ட்டுக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிரமிளா மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கோம், பேசலாமா மேடம்? வணக்கம் சார். வணக்கம் மேடம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அதாவது சார், உண்மையிலேயே இந்த இதை நான் எதிர்பார்க்கல. என்னன்னா நம்ம டீம்ல நிறைய அச்சீவ்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல நிறைய பேரால முடிக்க முடியல, ஒரு சிலரால் முடிச்சிருக்காங்க. அதுல முடிச்ச நபர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், முடிக்காத நபர்கள் வந்து இதை விட ஒரு பெரிய மேடை, நம்ம மணி சார் சொன்ன மாதிரி இதை விட ஒரு பெரிய மேடை நமக்காண்டி காத்திருக்கு. அதுதான் உண்மை. நம்மளுடைய உழைப்பை கண்டினியூஸா நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்தா கண்டிப்பா அதுக்குண்டான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த இதுல என்னோட அப்ளைனோட சப்போர்ட்டோடையும் அதோட என்னோட லைஃப் லைனோட சப்போர்ட்டோடையும் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம பார்ட் டைமா எடுத்து பண்றதுனால என்னோட டீமை நிறைய கைடன்ஸ் கொடுத்து நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால அது முடிய மாட்டேங்குது. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. கண்டிப்பா இனி வரும் காலங்களில் என்னோட டீம்ல இருந்து நிறைய அச்சீவரை நான் உருவாக்கணும், அவங்களையும் சம்பாதிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான இடத்த நான் ஃபர்ஸ்ட் பேசுறேங்கிறத வந்து சந்தோஷமா பிடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அது மட்டும் இல்லாம நான் எனக்கு சொல்லிக்கிற விஷயம் ஒண்ணு மட்டும்தான். லைஃப் லைன் மேலையும் நம்ம அப்ளைன் மேலையும் நம்பிக்கை வைக்கிறத விட நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டா நம்மளால ஜெயிக்க முடியும். நிறைய பேர் நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாராலையும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கான இடம் நம்மளை விட்டு என்னைக்குமே போகாது சார்.
தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ மேடம். டாப் 3 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீம்ல இருக்கிற அதர் அச்சீவர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டீம்ல வைரங்கள் இந்த வாரத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் பார்க்க போறோம். ஸோ வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா சார்? சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீம்ல நம்மளோட நாகூர் மீரால் சிடி டீம்ல இருக்கிற நம்மளோட இந்துமதி பிடிஎல் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்மளோட ஆக்சிஸ் இந்தியாவோட டாப் மோஸ்ட் இன்கமான ஒரு வாரத்துல 60,000 ரூபாய் எடுத்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மேடம். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டருங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து சார் வேற டைமண்ட் டைரக்டர் இருக்காங்களா சார்? ஓகே. ஸோ வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டருக்கு உள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு வாழ்த்துக்கள்ங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ மிகப்பெரிய ஒரு உழைப்பு டைமண்ட் டைரக்டர். சூப்பர். வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மளுடைய டைமண்ட் டைரக்டர் ஸோ வந்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ண நம்மளோட இந்துமதி மேடத்தோட ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேட்டுடலாம். மேடம் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பி கொடுப்பேன் மேடம். சூப்பர். இந்துமதி மேடம் உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன், பேசலாமா? வணக்கம் சார். வாய்ஸ் கிளியரா சார்? மேடம் வாய்ஸ் லோவா கேக்குது மேடம். பக்கத்துல வச்சு பேசுங்க மேடம் போன. சார் வணக்கம், கேக்குதா சார்? இப்ப தெளிவா கேக்குது மேடம். சொல்லுங்க மேடம். வாழ்த்துக்கள் மேடம். பிரசிடென்ட் டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து இந்துமதி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து திருநெல்வேலியில அரியநாயகபுரம் தான். இந்துமதி அப்படின்னா எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட பேர் வந்து இந்துமதிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து ரொம்ப பெருசா எதுவும் படிக்கல, வெறும் +2 தான் படிச்சிருக்கேன். +2 படிச்சாலும் அந்த +2 படிக்கிற ஒரு அளவுக்கு கூட எனக்கு அந்த ஒரு நாலேஜ் கிடையாது. ஏன்னா கிராமத்துல வந்து இருந்துக்கிட்டு என்னோட அம்மா வந்து ஒரு பீடிச்சத்து ஒரு நபர். அதனால எங்களை வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னு தான் அனுப்புனாங்களோ ஒழிஞ்சு படிக்கணும், ஏன்னா படிப்பை பத்தின எந்த விதமான பெரிய அறிவும் கிடையாது. அதனால நான் வந்து எதுவுமே பெருசா படிக்காம இப்போ வரைக்கும் ABCD அப்படின்னு தெரியும், அதுல ஒரு 26 எழுத்து அப்படின்னு தெரியுமா ஒழிஞ்சு அதை எழுத கூட அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நபர் தான் நான். இந்த ஆக்சஸ்குள்ள நான் வரும்போது நான் வெறுமே அப்படியே பிளாங்கா தான் வந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. வாட்ஸ்அப் கூட எனக்கு ஸ்டேட்டஸ் போட கூட தெரியாத ஒரு நபர் தான் நான். அப்படிதான் நான் இந்த ஒரு ஆக்சஸ்குள்ள நான் வந்தேன். வந்து நான் இப்போ நான் பிரசிடென்ட் முடிச்சிருக்கலாம், ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்ன கட்டி ஒரு பிளான் கொடுக்க தெரியல அப்படின்னு போய் கார்த்திகேயன் சார் கிட்ட அழுத ஒரு நபர் தான் நான். இன்னைக்கு இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிருக்கேன். என்னோட பேருக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஆக்சஸ் பெரிய அடையாளத்தை தந்திருக்கு. என்னோட பேர் இந்துமதி தான் அப்படிங்கறது இந்த ஒரு ஆக்சஸ் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த ஒரு பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த முடிச்சேன். ஃபேமிலியாவும் சரி, வெளியிலயும் சரி, நிறைய விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டைமண்டுக்கு ஒரு பெரிய விஷயத்த ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 20 நாள் டைமண்ட் முடிக்கும் போதே அதை சொல்லணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்மளை வச்சு யாரும் ஒரு நெகட்டிவ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான். என்ன அப்படின்னா அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி டைமண்ட் முடிச்சேன் நான். ஆனாலும் ஜஸ்ட் ஒரு 6 ஐடி நாளைக்கு வேணும் அப்படிங்கும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. அதை நான் இன்னைய வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட்ட கூட நான் சொல்லலை. என்ன அப்படின்னா டைமண்ட் முடிக்கிற அன்னைக்கு முதல் நாள் நைட்டு நான் ராமகிரி மேம் கொண்டு வீட்டில் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது எங்கள் ஊர் டேனிங்கில் திரும்பும்போது எனக்கு பைக் இடிச்சு கால் ரொம்ப வீங்கிருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட்டையும் நான் அதை தெரியாமல் மறைச்சேன். சாந்தி பாபுதுரை அவங்ககிட்டையும் நான் சொல்லலை. ஆனாலும் மறுநாள் காலையில் எதுக்கு அப்படின்னா நாளைக்கு 6 ஐடி குறையுது, நம்மளை ஃபீல்டு ஒர்க் போக விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதுக்காக அந்த ஒரு விஷயத்த மறைச்சி கால் சரி பண்ணி நானே அந்த ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணி கொண்டு போனேன். அதே மாதிரிதான் பிரசிடென்ட் டைமண்ட் முடிக்கணும் அப்படின்னு நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணி நைட்டு தான் கார்த்திகேயன் சார்ட்டையும் மகாராஜன் சார்ட்டையும் சொன்னேன். மறுநாள் காலையிலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை. ட்ரிப் சேர்த்தது அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம மறுநாள் காலையில வந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணிட்டோம், முடிச்சிடணும் அப்படின்ட்டு அவ்வளோ என்னோட உடம்பை நான் வந்து வருத்திக்கிட்டு இந்த ஒரு வேலையுமே நான் பார்த்தேன்.
அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணேன். அப்பவும் நான் கார்த்திகேயன் சார் அம்மாட்ட நான் சொன்னேன். மகரன் சார் அம்மாட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களா எனக்கு தெரியாது, எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. மகாராஜன் சார் ஃபோன் போட்டு என்னை சத்தம் போட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் ஃபீல்டு ஒர்க் போற, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, இதுல ஒரு நாள்ல ஒன்று கெட்டு போகிறது கிடையாது, இன்னைக்கும் சேர்த்து நாளைக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு மகாராஜன் சார் என்னை சத்தம் போட்டாங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம முடிக்கும்னு சொல்லிட்டு முடிக்காம இருக்கக்கூடாது, நம்மளோட முயற்சியை நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணினேன். லாஸ்ட் அவ்வளோ விஷயங்கள் 10 20 நாள் ஃபீல்டு ஒர்க் போய் அவ்வளோ பேஸ் பண்ணி எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். கடைசி லாஸ்ட் ஒரு நாள்ல 17 அடி பிரசிடென்ட் டைமண்ட்க்கு எனக்கு குறைஞ்சிட்டு அவ்வளோ எனக்கு வருத்தமா காலையில அவ்வளோ உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். நான் காலையில அன்னைக்கு பார்த்து என் பையனுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாம அவ்வளோ காய்ச்சல் அவனுக்கு. காலையில உட்காந்து நான் ராமலட்சுமி அக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ராமலட்சுமி இடி மேம்க்கு என்னால் முடிக்க முடியாது மேம், ஏன்னா எனக்கு 17 அடி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ராமலட்சுமி இடி மேம்கிட்டையும் பேச்சுபாலா இடி சார்ட்டையும் சொல்லிட்டேன், என்னால் முடிக்க முடியாது தம்பி, எனக்கு நான் ஏன்னா எந்த ஒரு இது பேச்சுபாலா தம்பி அவங்க சின்ன பையனா இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை எக்கா முடியும் முடியும் முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் மகாராஜன் சார்ட்ட சொல்ல போறேன், என்னால் முடிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொன்னேன். ராம இடி மேம் வந்து அப்படி சொல்லாதீங்கக்கா, இவ்வளோ ஐடி கொடுக்க தெரிஞ்ச கடவுளுக்கு நீங்க உழைப்ப போட்டிருக்கீங்க, நம்புங்கக்கா, உங்களால முடிக்க முடியும், இந்த மாதிரி பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் உங்களால முடிக்க முடியுங்க, நான் உங்களை அப்படிதாங்க பாக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கையும். அன்னைக்கு காலைல உட்காந்து என் பையனுக்கு காய்ச்சல், என்னோட ஹஸ்பண்ட நான் சொல்றேன், காய்ச்சல் அடிக்குது, இப்படி பிரசிடென்ட் வேற போக்கஸ் பண்ணிருக்கேன், 17 ஐடி வரல அப்படின்னு. அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ பிள்ளையே பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் கூட அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன், வெளியில போகிற சுச்சுவேஷன்ல கூட சரி நீ என்ன பண்ணணுமோ தம்பியை வச்சுக்கிட்டு பண்ணு அப்படின்னாங்க. அப்போ உட்காந்து சாந்தி பாபுதுரைக்கு அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு, எக்கா நான் பிரசிடென்ட் ஃபோக்கஸ் பண்றேன், இப்படி ஒரு 17 அடி வர வேண்டியிருக்கு, ஃபீல்டுக்கு வேற நான் போகணுங்க, அதே சமயத்துல நான் தம்பியையும் நான் பார்க்கணும், ஏன்னா பிள்ளைங்களுக்காக தான் இந்த பிசினஸ் நான் அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அடுத்த கட்ட நம்ம பிள்ளைங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல தம்பிக்கு உடம்பு சரியில்லை, நான் என்னக்கா பண்ணேன்னு உட்காந்து வருத்தப்பட்டு அவ்வளோ அழுதேன். 3 வாட்டியும் மாத்தி மாத்தி ஃபோன் போட்டு மகாராஜன் சார் ஃபோன் போட்டு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா முடியும், உன்னால முடியும், நீ வா அப்படின்னு எங்க அக்கா என்னை கூப்பிட்டாங்க. பிள்ளைய நான் பாத்துக்கிட்டேன், நான் உங்க கூட ஃபீல்டு ஒர்க் வரேன், பிள்ளையும் பாத்துக்கிட்டு ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணும் வான்னாங்க. அதுல ஃபீல்டு ஒர்க்ல ஒரு சில போட்டோல கூட பார்த்திருப்பீங்க, என் பையன் மடியில படுத்திருப்பான். அன்னைக்கு அவனுக்கு அவ்வளோ ஒரு காய்ச்சல், என்னால மறக்கவே முடியாது. இந்த நாளை அவ்வளோ ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பிரசிடென்ட் டைமண்ட்ங்கிறதையுமே நான் முடிச்சிருக்கேன். எல்லாருமே காரணம் சொல்லுவீங்க, சொல்லும் போது என்னோட டீம்லயுமே காரணம் சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல சிரிப்பு தான் வரும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் உழைப்பு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கும். இந்த இடத்துல நான் என்னோட சீடிஸ் எல்லாருக்குமே மகாராஜன் சார், கார்த்திகேயன் சார், ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தெரியாது, எனக்கு சின்ன விஷயம் கூட தெரியாது இன்னை வரைக்கும். ரிப்போர்ட் இப்போ போட்டாங்களா, அப்போ கூட எனக்கு ரிப்போர்ட் கூட எனக்கு போட தெரியல, எனக்கு ரிப்போர்ட் கூட இப்பவுமே எனக்கு போட தெரியல. நான் உட்காந்து மகாராஜன் சார்ட்ட, சார் எனக்கு போட தெரியல சார், என்னை விட்டுருங்க சார், நீ போடு, நீ தப்பாவே போட்டான்னு பரவாயில்ல, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு, உன்னால முடியும், உன்னால எல்லாமே என்ன நம்ம கத்துக்கிட்டா பிறந்தோன்னு நான் தப்பா அனுப்புறப்ப இது சரியில்லை, இன்னொரு வாட்டி போடு, இதே சரியில்லை. கடைசியில ராம இடி மேம் கிட்ட டைரக்டா போய் ஏக்கா நான் எப்படிக்கா போடணும்னு போய் கேட்டு போட்டேன். அப்பவும் அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைய பார்க்க ஆள் இல்லை. அந்த ஒரு சுச்சுவேஷனையும் எனக்கு கேட்க நான் சொல்லி தரேங்க, நான் போன் பண்ணி கேட்டேன், ஏக்கா நான் வரட்டும், நீங்க வாங்கக்கா, எனக்கு எவ்வளவு வேலை இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு உட்காந்து எனக்கு சொல்லி தந்து எனக்கு ஒரு அந்த ஒரு இடத்துலயும் என் டீமையும் கூட்டிட்டு போய் நான் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு அப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து 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 சொல்லி தந்துதான் இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை நிப்பாட்டிருக்காங்க. யாருமே எனக்கு படிக்க தெரியல, எனக்கு அது தெரியல, இது தெரியல அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு இடத்த யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு வேலை கிடையாது, உங்களுக்கு ஒவ்வொருத்தங்க கையில கிடைச்சிருக்கிறது இது ஒரு பொக்கிஷம். அதனால யாருமே இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெட்ஒர்க்குங்கிறதே பயந்த இடத்த தாண்டி நான் +2 படிச்சுட்டு என் வீட்டுக்காரங்க வெறும் 7th தான் படிச்சிருக்காங்க. நெட்ஒர்க்னா எனக்கு என்னன்னே தெரியாது முதல்ல. அது தெரியாம உள்ள வந்து இன்னைக்கு என்னால இவ்வளவு விஷயம் முடியுது அப்படின்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற ஒவ்வொரு நபராலையும் முடியும். கண்டிப்பா உழைப்ப போடுங்க, நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியும், பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு என்னை சின்ன சின்ன விஷயத்திலயும் கவனமா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிது என்னை இந்த இடத்துல உட்கார வச்ச என்னோட மகாராஜன் சிடி சார்னு தாண்டி என்னோட தம்பிமா கார்த்திகேயன் சிடி சார், பேச்சு போல தம்பி எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட இடி ராஜிடி மேம், ராமலட்சுமி இடி மேம்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதையும் தாண்டி என்னோட சிஸ்டர் சாந்தி பாபுதுரை, என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் பெரிய 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 தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா உனக்கு முடியும், உன்னால முடியும்னு இன்னைய வரைக்கும் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ வேலை அவங்களுக்கு இருந்தாலும் எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கறதுல அவ்வளோ கேர் எடுத்து என்னை பார்த்துக்கிடுறாங்க. நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்பு கொடுத்துக்கணும் நன்றி சார். சார் கார்த்திகேயன் சார். தேங்க்யூ இந்துமதி மேடம். ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். தேங்க்யூ சார். வந்து நம்மளோட இந்துமதி மேடத்தோட ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கேட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பிரசிடென்ட் டைமண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களையுமே நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஒரு செகண்ட். ஸோ வந்து நம்மளோட டீம்ல அடுத்தடுத்து நிறைய நபர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு நபர் வந்து பிரசிடென்ட் டைமண்ட்ங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களோட ஸ்டீம் நான் ஒரு செகண்ட் பண்றேன். சூப்பர். ஸோ வந்து நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட மனோஜ் சிஇடி டீம்ல இருந்து நம்மளோட பாலமுருகன் சிஇடி சார் சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட போஸ்டர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் திரும்ப நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ வந்து உள்ள இருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து அன்மியூட் கொடுக்குறேன். எல்லாருமே நம்மளோட பாலா சாருக்கு ஒரு ஷேரிங்கிறத அவங்களோட வாழ்த்துக்கள்ங்கிறத சொல்லிடுங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். வாழ்த்துக்கள் கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வந்து பாலா சார் உள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க சார். உங்களோட ஷேரிங்கிறத கொடுக்கலாம் சார். பிரசிடென்ட் டைமண்ட் ஷேரிங்க. பாலா சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துங்க, நீங்க பேசலாம் சார். எஸ் சார், எஸ் சார். வாய்ஸ் கிளியரா சார்? வாய்ஸ் கிளியரா? கிளியர் சார், கிளியர். எஸ். ஓகே. ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஒரு சூப்பரான ஈவினிங் டைமில் நம்மளோட அச்சீவர்ஸ் மீட்டப்பில் வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. ஸோ அதுலேயும் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக போன வாரமே முடிச்சாச்சு. ஸோ போஸ்டர் எதுவுமே ரெக்கக்னேஷன் போடலை அப்படின்றதுனால இன்னைக்கு பண்ணுறாங்க. எஸ். ஸோ ரொம்பவே ஹாப்பி. அந்த ஒரு விஷயம் சீலிங் அப்படின்றது வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் அப் பண்ணையில வாரம் 60,000 ரூபா சம்பாதிக்க முடியுமா இந்த ஒரு வாய்ப்பில் அப்படின்லாம் கண்டிப்பாக நான் யோசிச்சிருக்கேன். ஒரு ஐடி இன்னைக்கு எடுக்கிறதுக்கே பெரிய குதிரை கொம்பா இருக்கு. நம்ம என்னைக்கு 100 ஐடி எடுத்து நம்ம என்னைக்கு 60,000 ரூபா சம்பாதிக்கிறது வாரத்துக்கு அப்படின்லாம் நான் யோசித்த காலகட்டங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து ஒரே நாளில் நடக்க கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 வருஷ ஜேர்னியில் எவ்வளவோ அப் டவுன் பார்த்து, எவ்வளவோ வந்து ஒர்க் அவுட் பண்ணி, எவ்வளவோ முயற்சி பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றப்ப ரொம்பவே சந்தோஷம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு டே 1லே வந்து வாழ்க்கையெல்லாம் தலையும் தலையெல்லாம் மாறாது. எல்லாருமே வாய்ப்பு எடுக்கிறப்ப ஏதோ ஒரு மாற்றத்துக்காக தான் எடுக்கிறோம், கரெக்டா? ஆனால் அது வந்து டே 1லையோ 1 மாசத்துலையோ 1 வாரத்துலையோ நடக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அப்பெல்லாம் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே நடந்துடாது. அது வெளி உலகமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணுனா ஒரு நாள் கட்டாயம் வரும். அது 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ, ஆனால் முயற்சி மட்டும்தான் வந்து உங்களை உயர்த்தும். ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு இந்த ஒரு ஆக்சிஸ் வாய்ப்பு மூலியமா நான் சொல்லிக்கிறேன். ஆக்சிஸில் வந்து நம்ம 60,000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்றது வந்து நம்ம என்னைக்கு ப்ரூவ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட டீம் வந்து அதை நம்பும். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயம் பண்ண முடியும். ஸோ நாங்களும் 600 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட நபர் தான், 6,000க்கு கஷ்டப்பட்ட நபர் தான். இன்னைக்கு 60,000 ரூபா சம்பாதிக்கிற லெவலுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கு, மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஸோ அது இன்னைக்கு நீங்க பண்றதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது நடக்கும். ஓகேவா? இன்னைக்கு வந்து 10 ஐடி வரல, 5 ஐடி வரல, எல்லாருமே ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். சரியான நேரத்துல சரியான காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். அது இந்த ஆக்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். எஸ், எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. சீலிங் இன்னைக்கு நிறைய பேருக்கு அடிக்க முடியுமா, 60,000 ரூபா சம்பாதிக்க முடியுமான்ற ஒரு தாட்டு கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாராலையுமே சர்வ நிச்சயமா ஆக்சஸில் முடியும். அது வந்து நம்ம எல்லாருமே வந்து இது முடியுமா, அது முடியுமா, இது நடக்குமா அப்படின்ட்டு கன்சிஸ்டன்சி அப்படின்றத எப்பயுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ தொடர்ந்து ஒரு விஷயத்த என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு தான் வந்து அந்த ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஸோ வந்து இந்துமதி மேடம் கூட சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் உண்மையிலே அவங்க ஷேரிங் கேட்குறப்ப மெய் சிலிர்த்துருச்சு.
ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ மெனக்கிடுறாங்கன்றதை நம்ம எப்பயுமே திங்க் பண்ணணும். இன்னைக்கு 60,000, இன்னைக்கு பிடிடி முடிக்கணும் அப்படின்னா சாதாரணமாக முடிஞ்சிடாது. ஒன்று அதுக்கு பெரிய டீம் பேஸ் வேணும், அதுக்காக ஒரு உழைப்பு இருக்கணும். இல்லையா நம்ம இண்டிவிஜுவலாக எஃபோர்ட் போட்டு 100 ஐடி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ டீம் பேஸை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இண்டிவிஜுவலாக 100 ஐடி எடுக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக உங்கள் உழைப்பை நம்புங்க, அதை கற்றுக்கிட்டு பண்ணுங்க. சர்வ நிச்சயமாக இங்கே எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? எஸ், தேங்க்யூ சார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னோட அக்காவுக்கும், ஸோ இதில் இவ்வளோ நாள் வெற்றிகரமாக நான் வந்து ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஸோ மனோஜ் சிடி சார் இருக்கட்டும், ஆதி சிடி சாராக இருக்கட்டும், ஸோ அதர் சிடிஸோட எஜுகேஷனாக இருக்கட்டும், என்னோட டீம்மேட்ஸ் என்னோட சிடி அம்பிகா மேடமாக இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே உள்ள இடிஸாக இருக்கட்டும், மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க் பண்ணிட்டு ஸோ நான் தேங்க் பண்ணி எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ பாலா சார். ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங். யோசிச்சு பாருங்க மக்கள், இங்க வந்திருக்க எல்லாரோட மிகப்பெரிய கனவே ஒரு வாரத்துல 60,000 சம்பாதிக்கணுங்கிறது தான். அதை நடத்தி காமிச்சிருக்காங்க நம்மளோட பாலா சிடி சாரும் நம்மளோட இந்துமதி மேடமும் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சொன்ன ஒரு காமனான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் காட்டாம முழு உழைப்புங்கிறத தொடர்ச்சியா கொடுத்து இந்த ஒரு 60,000 இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதே இடம் உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண நம்மளோட கோர் டீம் பார்ட்னர்ஸை பார்த்துடலாம். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட பெஸ்ட் பிளாட்டினம் டீம் லீடரா நம்மளோட இந்துமதி மேடம் வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நெக்ஸ்ட். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட பெஸ்ட் டீம் லீடரா நம்மளோட தனலட்சுமி மேடம் வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீம்ல பெஸ்ட் கோர் லீடரா நம்மளுடைய அனுஸ்பிரியா மேடம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ நம்மளோட டீம்ல பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண கோர் லீடர், டீம் லீடர், பிளாட்டினம் டீம் லீடர். ஸோ அவங்க எல்லாருக்குமே உங்க எல்லாருக்கும் அன்மியூட் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்ங்கிறத சொல்லிருங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ நம்மளோட பெஸ்ட் பர்ஃபார்மர் நீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கோர் லீடர் அனுஸ்பிரியா மேடம். அனுஸ்பிரியா மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கோம், பேசலாமா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்ன சொல்லனே தெரில. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட அப்ளைனும் டவுன்லைனும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ளைன் ராமலட்சுமி அக்கா, இந்துமதி மேம், முடாய் மேமும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ராஜேஷ் அண்ணன், பேச்சுப்பாளர் அண்ணனா எனக்கு ரொம்ப கைடன்ஸ் கொடுத்து சூப்பராக உன்னால் முடியும்னு சொல்லி என்னோட அப்ளைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதேமாரி டவுன்லைனை நான் அச்சீவ்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள முடிக்க வச்சேன். அதனால இந்த இதுவும் எனக்கு கிடச்சிருக்கு சார். தேங்க்யூ சார். சூப்பர் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். நம்மளோட அனுஸ்பிரியா மேடம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்து இந்த ஒரு வருமான வாய்ப்பை எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டீமுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட்ங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். தனலட்சுமி மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்க, பேசலாமா? ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் மேடம். எஸ் சார். நான் பெஸ்டா வருவேன் நான் நிஜமா எதிர்பார்க்கல சார். ஏன்னா என்னுடைய அம்மா தவறிட்டாங்க. பட் என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் ஃபர்ஸ்ட்லேருந்தே எப்பயுமே நான் கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டு இருப்பேன். பட் என்னுடைய அம்மா என்னுடைய கண்ணு முன்னாடியே உயிர் விட்டதுனால என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் ஒர்க் பண்ணாமல் தான் இருந்தேன் ஒரு 1 வீக்காக. இப்போ தான் மீட்டிங்கெல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். பட் ஆனால்
நான் ஒர்க் பண்ணலனாலும் என்னுடைய டீம் ஒர்க் பண்ணதுனால நான் பெஸ்ட்டாக வந்திருக்கிறேன்ற போது சத்தியமாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சார். என்னுடைய லைஃப் லைனுக்கும் என்னுடைய அப்ளைனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. ஸோ வந்து தனலட்சுமி மேடம் ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்துமதி மேடம் வந்து பெஸ்ட்டான ஒரு பிடிஎல்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு அன்பு கொடுக்குறேன். ரொம்ப என்ன சொல்லுது சார், மறுபடியும் நிறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா போன வருஷம் இதே நேரத்தில் ஒரு சிஎலா இருந்துட்டு ஒருத்தங்க என்னோட லைஃப்லையும் தான். ஆனால் அவங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா உனக்கு நெட்ஒர்க்லேயும் அனுபவம் கிடையாது, நீ பெருசாக எதுவும் படிக்கவும் இல்லை, உன்னால எப்படி இதை பண்ண முடியும்னு என்னோட லைஃப்லையும் இதை பற்றி கேட்ட இடத்துல இன்னைக்கு பிடிஎல் டைமண்ட் டைரக்டர், பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் முடிச்சு போக ஒரு பெஸ்ட்டான இடம் எனக்கு தொடர்ச்சியாக நிறைய இடத்துல இந்த பெஸ்ட் அப்படிங்கிற இடத்தையுமே நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நான் பாலா சாருக்குமே ஒரு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா சக்சஸ் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டை வந்து பாலா சார் சொன்ன ஒரு விஷயத்த வச்சு தான் நான் டைமண்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். டைமண்ட் முடிச்சோடனே பிரசிடென்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த ஒரு பெஸ்ட் பிடிஎலுக்கும் அந்த ஒரு விஷயத்த தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த சாருக்குமே தேங்க் பண்ண மறந்துட்டேன். தேங்க்யூ சார், வாய்ப்பு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், சூப்பர். ஸோ வந்து எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சூப்பராக டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட இந்துமதி மேடத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாரையுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூலி ப்ரொமோட்டடை தான் பார்க்க போறோம். அடுத்து 1 by 1 பார்த்துருவோம். சார் பிடிஎல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீம்ல நியூலி ப்ரொமோட்டட் பிளாட்டினம் டீம் லீடரா நம்மளோட அமுதா மேடம் வந்திருக்காங்க. திருநெல்வேலியில இருந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நெக்ஸ்ட் சார். ஓகே, பிடிஎல் வந்து ஒரு நபர் தான் இருக்காங்களா? ஸோ அப்போ அவங்கள்ட்ட ஷேரிங் கேட்டுருவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து டிஎல் போகலாம். லீடர்ஸ், நம்மளோட நியூலி ப்ரொமோட்டட் பிளாட்டினம் டீம் லீடருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிருங்க. ஸோ அவங்களோட ஷேரிங் நம்ம கேட்டுடலாம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ அமுதா மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கேன், பேசலாமா? ஸோ நியூலி ப்ரொமோட்டட் பிளாட்டினம் டீம் லீடரா வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? குட் ஈவினிங் சார். சார் வாய்ஸ் கேக்குதா சார்? எஸ் மேடம், கிளியர் மேடம். சந்தோஷமா இருக்குது. பிடிஎல் முடிச்சேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். என்னுடைய அப்ளைனான அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ராமலட்சுமி மேம், இந்துமதி மேம், அப்புறம் ஹுசேன் சார், ராஜேஷ் சார், எல்லாருமே எனக்கு மேலே இருக்கிற எல்லா லீடர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுடைய சப்போர்ட்டு, அவங்களுடைய கைடன்ஸு, அவங்களால தான் அவங்க கைடன்ஸ் கொடுத்தனால தான் என்னால் முடிக்க முடிஞ்சது. அச்சீவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இதை நான் முடிச்சிருக்கேன். என்னுடைய டவுன்லைனுமே நான் தேங்க்ஸ் பண்ணணும். முடிச்சிருக்கேங்கிறது என்னால் நம்பவே முடியலை. தேங்க்யூ லீடர், தேங்க்யூ சார். சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். ஸோ வந்து அமுதா மேடம் சொன்ன மாதிரி தான், உங்களோட லீடரோட கையை நீங்க இறுக்கமா பிடிச்சிங்கனாலே போதும், அவங்க உங்களை கொண்டு போய் ஒரு பெரிய அளவிலான ஒரு மேடையிலையும் மரியாதையிலையும் ஒரு வருமானத்திலையும் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஸோ முழு நம்பிக்கையோட லீடர்ஸோட ஒர்க் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், சூப்பர். நம்மளோட நியூலி ப்ரொமோட்டட் டீம் லீடரை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ராஜேஷ் சார், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். டீம் லீடர், நியூலி ப்ரொமோட்டட் டீம் லீடர். சூப்பர். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீம்ல இருந்து நியூலி ப்ரொமோட்டட் டீம் லீடரா நம்மளோட கௌசல்யா மேடம் திண்டுக்கல்ல இருந்து இந்த ஒரு பிசினஸை சூப்பரா டெவலப் பண்ணி நியூலி ப்ரொமோட்டட் டீம் லீடரா வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ வந்து டீம் லீடரும் ஒரு நபர் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்களோட ஷேரிங்கை நம்ம கேட்டுடலாம். சூப்பரா டீம் லீடர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கௌசல்யா மேடம் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கோம், பேசலாமா? எஸ் சார், வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கிளியரா கேக்குது மேடம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். இது எப்படி சொல்கிறதுனா, நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றது உண்மையிலே என்னாலே நம்ப முடியாத ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் கண்டினியூ ப்ராசஸ் பண்ணாதனால எனக்கு இவ்வளோ டிலே ஆகிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பண்ணியிருந்தா இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே முடிக்க வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கேஎஸ்ஏ முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து சிஎல் முடித்தேன். இன்றைக்கி சிஎல் முடித்து 1.5 வருஷம் கழித்து இந்த டீம் லீடர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கிடையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாச்சு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ட்ரைனிங் எடுத்தாச்சு. பட் இருந்தாலும் இன்கம் நிறையா எடுத்தாச்சு. பட் கண்டினியூவாக ப்ராசஸ் பண்ணாதனால இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப தள்ளி போய் இன்றைக்கி ஒரு 1.5 வருஷம் கழித்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்க உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய டீமில் என்னை நம்பி வந்து இன்றைக்கி ஒரு 7 பேரை அச்சீவ்மெண்ட் முடிக்க வச்சு இன்றைக்கி நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னோடய அப்ளைனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அது போக எனக்கு கைட் பண்ண என்னோடய லைஃப் லைன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட்டிவாக இருந்து இன்றைக்கி எல்லாரையும் முடிக்க வச்சு நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் டீமில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நிறைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க வச்சுருக்கேன் நிறைய பேரை. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீக்கு. ஸோ இதை விட என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் இது டிலே தான், எனக்கு வந்து ரொம்ப டிலே. இது நான் கண்டினியூவாக இடையில பண்ணாமல் விட்டுட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ டிலே ஆகிருக்கு. ஸோ இருந்தாலுமே இப்போ முடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. இந்த தொழிலில் கன்சிஸ்டன்சி, நம்மளோட உழைப்பை கரெக்டாக நம்ம நேரத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கான எல்லா பலனும் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது நம்மளோட கௌசல்யா மேடம் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடரை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடரா கௌசல்யா மேடம் திருநெல்வேலியிலேருந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடரா வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். ஸோ நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடரா காயத்ரி மேடம் திண்டுக்கல்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடரா வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடரா நம்மளோட புஷ்பா மேடம் திருநெல்வேலியில இருந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடரா வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடரா ரேகா மேடம் திருநெல்வேலியில இருந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். நம்மளோட கோர் லீடர் எல்லாருக்குமே, நம்மளோட டீம்ல இருக்க எல்லாருக்கும் அன்மியூட் கொடுக்குறேன். வாழ்த்துக்கள் சொல்லிருங்க நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடர் எல்லாருக்கும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ வந்து கோர் லீடர்ஸ் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க ஷேரிங் கொடுக்கலாம். உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சூப்பர். கௌசல்யா மேடம் உங்களுக்கு அம்மி கொடுத்துருங்க, பேசலாம் மேடம். எஸ் சார், ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் மேடம். சார், எனக்கு இந்த கோலீடர் கிடைச்சது வந்து ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. எனக்கு இதை தாண்டி என்ன சொல்றது, சந்தோஷத்தை என்னால வெளிப்படுத்த முடியல. இந்த அச்சீவ்மெண்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து மணி சார், ஆதி சார், நித்யா மேம் எல்லாமே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணாங்க. நம்ம அப்ளைனுக்கு வந்து நம்மளை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளை வந்து சம்பாதிக்க வைக்கிறதுல நம்மளை தாண்டி நம்ம அப்ளைன் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பிஸ்னஸ்ல பொறுத்தளவுக்கு அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா
எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வரைக்குமே ஆதி சார், மணி சார் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைய வந்து கட்டாயமா நான் வந்து காப்பாத்துவேன். என்ன நம்பி நெறைய நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து நெறைய அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சு, நெறைய வந்து இன்கம் வந்து சம்பாதிக்க வைக்கணும் சார். சூப்பர் மேடம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேடம். ஸோ வந்து கௌசல்யா மேடம் சொன்ன மாதிரி தான் லீடர் மேல மரியாதை வச்சு நம்பிக்கையோட அவர் கூட ஒர்க் பண்ணீங்கன்னா அவர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இன்கம்க்கு போக ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள் மேடம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரேகா மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்க பேசலாமா? ஹாப்பி குட் ஈவினிங் சார். ஹாப்பி குட் ஈவினிங் மேடம். இந்த அச்சீவ்மெண்ட்க்கு நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முதல்ல அந்த அப்ளைன்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்துமதி மேம், ராமலட்சுமி மேம், ஹுசேன் சார், ராஜேஷ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எனக்கு இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப லேட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப நாட்களாக நான் ரொம்ப அழுதுருக்கேன். என்னால் 8 வருஷமாக வேலைக்கு போக முடியல. வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்களே பார்த்து நம்ம முடங்கிருவோமோன்னு ரொம்ப நாளாக நான் வேலையை தேடி இருக்கேன். அந்த நாளில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் மேடம். கண்டிப்பா இதுவுமே காரணம் இல்லாம நடக்காது. ஒரு சூப்பரான ஒரு வருமானம் வாய்ப்பு எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். ரேகா மேடம் ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கௌசல்யா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார், ஹாப்பி ஈவினிங் சார். ஸோ மிஸ்ஸஸ் காயத்ரி மேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் சிஎல் முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அதனால் அவங்க ஷேரிங்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு சில விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீம் இருந்ததுனால முடிஞ்சது. ஸோ நேற்று ஒரு நாளில் முடிவு பண்ணி அந்த இன்னொரு சைடு 10 ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஸோ முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எடுத்து மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க வச்சுருக்கோம். ஸோ உண்மையிலே அவங்க ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி அவங்களால பேச முடியல, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதனால நான் ஷேரிங்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க சார். ஸோ ஒரு நாளில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் முடிச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. தேங்க்யூ சார். சூப்பர் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். வந்து கௌசி மேடம் ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் தாண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வந்து கோர் லீடர்ஸ் வேற யாரும் உள்ள இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களோட ஷேரிங் நீங்க கொடுக்கலாம். ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் குவிக் ஸ்டார்ட் அச்சீவர்ஸை பார்த்துடலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க சார். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் குவிக் ஸ்டார்ட் அச்சீவரா நம்மளோட சந்திரா மேடம் திருநெல்வேலியில இருந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து குவிக் ஸ்டார்ட் அச்சீவரா வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நெக்ஸ்ட் நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் குவிக் ஸ்டார்ட் அச்சீவரா பவித்ரா மேடம் வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் குவிக் ஸ்டார்ட் அச்சீவரா பவானி மேடம் வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் குவிக் ஸ்டார்ட் அச்சீவரா சுமதி மேடம் வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் குவிக் ஸ்டார்ட் அச்சீவரா அமுதா மேடம் வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். குவிக் ஸ்டார்ட் அச்சீவர்ஸ் எல்லாரையுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள்ங்கிறத சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே. வந்து குவிக் ஸ்டார்ட் அச்சீவர்ஸ் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க சார்.
ஓகே, குவிக் ஸ்டார்ட் அச்சீவர்ஸ் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களோட ஷேரிங் நீங்க கொடுக்கலாம். டெக்னோ ஸ்பார்க்குன்னு சொல்லி ஃபோன் பேர்ல வந்துருக்கீங்க. ஸோ உங்களை அனுப்பி கொடுக்குறேன், பேசலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரஹமத் நிஷா எல்ஒன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா மேடம் உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருங்க, பேசலாமா? ஹலோ, எஸ் மேடம், உங்களோட ஷேரிங் கொடுக்கலாம் மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். ஸோ குஸ்டா டச்சர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த புரிதலுமே ஃபர்ஸ்ட் இல்ல. பேர் ஓகே, மாதேவி நிறைய எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்துமதி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தா. சூப்பர் மேடம். அது அவங்க ஒருத்தரோட சொன்ன விஷயங்கள் எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய அச்சீவ்மெண்ட் எடுத்து பண்ணேன். இன்னும் நிறைய பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இனிதான் ஏற போறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது அனுபவம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல உள்ள ஃபீலிங் எங்களுக்கு தெரியும். சூப்பர் கண்டிப்பா மேடம். இது இன்னும் ஒவ்வொரு போஸ்டிங்ல வரணும். எல்லாரும் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே என்னோட ஏஜுக்கு வந்து 1-2 பேர் தான் இருக்காங்க. பாக்கி எல்லாம் என் பிள்ளைங்க மாதிரியும் தம்பி மாதிரியும் தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கீழே நிக்கும் போது அது ரொம்ப சந்தோஷம் தான் அது எங்களுக்கு. சூப்பர் சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். ஸோ வந்து ஒரு ஓகே, சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து பயணிச்சிருங்க நம்மளோட பிசினஸ்ல. அடுத்த ஒரு ஓகே, வருஷத்துல உங்களோட வளர்ச்சிங்கிறது நீங்க நினைச்சு பார்க்காத மாதிரியும் உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட சொந்தங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபரா மாறுறதுக்கான மிகப்பெரிய வருமானத்தை இந்த பிசினஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ வந்து சூப்பரான ஒரு ஷேரிங் புஷ்பா மேடம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுமதி மேடம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், பேசலாமா மேடம்? வெல்கம் சார். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். சொல்லுங்க மேடம். சார் இந்த வாய்ஸ் கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. இந்த ஆக்சிஸ் இந்தியா ஆப்ல நான் சேர்ந்திருக்கேன், ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. சூப்பர் மேடம். எனக்கு என்னோட இந்த அப்ளைன் சப்போர்ட்ல தான் நான் இப்படி வந்திருக்கேன். இன்னும் நான் பெருசா வரணும், ஸ்டேஜ் ஏறணும். சூப்பர் மேடம். கண்டிப்பா நீங்க இன்னும் மேலும் மேலும் உங்களோட தொழில வளர்றதுக்கு இந்த தொழிலை தொடர்ச்சியான முறையில கத்துக்கோங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்தது நன்றி சார். தேங்க்யூ மேடம். சூப்பரான ஒரு ஷேரிங் நம்மளோட சுமதி மேடம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சந்திரா மேடம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம், பேசலாமா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார், எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்சதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது சார். என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரமிளா மேம்க்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும். மற்ற 6-20 செக்ஷனும் 8-20 செக்ஷனும் நான் இதை கண்டினியூவா நான் வந்து இதுல ஜாயின் பண்ணி 1 மாசம் தான் சார் ஆகுது. ஆனாலும் எனக்கு வந்து இந்த ரெகக்னிஷன் கிடைக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதே மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். இதே மாதிரி பிரமிளாக்காவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்க லெவலுக்கு போறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. சூப்பரான ஒரு ஷேரிங் உங்களோட சந்திரா மேடமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரஹமத் நிஷா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஹலோ சார், ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் மேடம். சார், ஆக்சுவலி இது என்னோட ஓன் ப்ராசஸ்ல கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்வனுக்கு அப்புறம் வந்து நம்மளா முயற்சி பண்ணி பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி சார். எனக்கு இப்போ ஜாயின் பண்ணி எப்படியும் ஒரு 1 மந்த்க்கு மேல இருக்கும். ஸோ அந்த இதுல வந்து ஓகே, நம்மளால முடிஞ்சு ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. அண்ட் இப்பதான் நான் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கேன். ஸோ இன்னும் என்னால கத்துக்கிட்டு இதை விட பெஸ்டா பிஹேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை அப்ளைன்ஸ். எல்லா அப்ளைன்ஸ்க்கும் தேங்க்யூ.
தேங்க்யூ மேடம். ஸோ கண்டிப்பா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர். ஸோ இந்த ரஹமத் நிஷா மேடம் ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களும் மேலும் மேலும் வளர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் L1 லீடர்ஸ் பார்த்துடலாம். சூப்பர். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா நம்மளோட அமானுல்லா சார் ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் சார். நெக்ஸ்ட் நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா சாரி ஃபோன் கால் வந்துருச்சு. என்னோட வாய்ஸ் கேக்குதா சார்? சார் ஓகே. பசிரலால் பிவி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து L1 அச்சீவரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பிஸ்னஸா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நெக்ஸ்ட் நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட L1 அச்சீவரா சதீஷ்குமார் சார் பிஸ்னஸா எடுத்து L1 அச்சீவரா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ச்சி இந்த பிஸ்னஸ் சக்சஸ் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சார். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா செல்வகுமார் சார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். பிஸ்னஸ் தொடர்ந்து டெவலப் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா மணிமாலா மேடம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். L1 அச்சீவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா அலெக்ஸ் பாண்டி சார் வாழ்த்துக்கள் சார். L1 அச்சீவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட L1 அச்சீவரா மாரிதுரை சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா செரின் மேடம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா ஜெகநாதன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். பிசினஸா எடுத்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா ஆறுமுகம் சார் அச்சீவ் பண்ணியிருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா ஐயனார் சார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா ஜோன்கா. ஓகே, எனக்கு பேர் கரெக்டா தெரியல. அவங்க பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள் மேடம். நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். சஞ்சய் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். L1 அச்சீவர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா அஜய் சார் வந்திருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா அஸ்வின் சார் வந்திருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நம்மளுடைய எம்பையர் ஃபீனிக்ஸ் டீமோட நியூலி ப்ரொமோட்டட் L1 அச்சீவரா சுபிஷான் வந்திருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சூப்பர். நம்மளோட L1 அச்சீவர்ஸ் எல்லாரையுமே நம்ம பார்த்தாச்சு. அவங்க எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ங்கிறத சொல்லிருங்க. உங்க எல்லாருக்குமே நான் அன்மிட் கொடுத்துருக்கேன். ஸோ பிசினஸா எடுத்த ஒரு நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ L1 கம்ப்ளீட் பண்ண நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களோட சேலரி நீங்க கொடுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி L1 அச்சீவர்ஸ் உள்ள இருந்தாங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களோட ஷேரிங் நீங்க கொடுக்கலாம். சூப்பர். அமுதா மேடம் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கேன். பேசலாமா சார்? அது குட் ஈவினிங் சார்.
குட் ஈவினிங் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். ஸோ வந்து பிசினஸா தேங்க்யூ எடுத்து தேங்க்யூ நம்மளோட சார் பிசினஸோட ஃபர்ஸ்ட் படியான L1 முடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். ஹஸ்பண்ட் தான் எப்படி அவங்க. ஃபீல் என் பண்றீங்க? ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இருந்தாலும் என் சூப்பர் வீட்டுக்காருக்கு மேடம். அவங்களுக்கு இது பிடிக்கல தான், ஆனாலும் அவங்ககிட்ட கேட்காம எல்லாம் போட்டிருக்கேன். பிசினஸ் எடுத்து அவங்களும் பண்ணுவாங்கன்னு என் நம்பிக்கை இருக்குது. அதனால பிசினஸா எடுத்து பண்றேன் சார். சூப்பர் மேடம். ஸோ வந்து பிசினஸா எடுத்திருக்கீங்க, உங்களோட லீடர்ஸ் கிட்ட உட்கார்ந்து எப்படி இந்த பிசினஸ வந்து பண்ணணும், என்ன மாதிரி வந்து ஃபேமிலிக்கு புரிய வைக்கணுங்கிறத கேட்டு அவங்களோட சப்போர்ட்டோட ஃபேமிலிக்கு புரிய வச்சு ஃபேமிலியே இந்த பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வந்து அமுதா மேடம் ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பசிரால் பிவி வந்து உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கேன், பேசலாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். பிசினஸா எடுத்திருக்கீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். எப்படி ஃபீல் பண்றீங்க? தேங்க்யூ சார். சார் ரொம்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சூப்பர் மேடம். இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு எனக்கே இது இல்லை. வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன், முதல்ல முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பர் மேடம். நான் சூப்பர் மேடம். இன்னும் எடுத்து நடத்தணும் சார். நல்ல மாதிரியா இது பண்ணணும். கண்டிப்பா மேடம், சூப்பரா பண்ணுங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். வந்து சூப்பரான ஒரு ஷேரிங்கிறது நம்மளோட பிவி மேடம் கொடுத்துருக்காங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அமானுல்லா சார் உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கேன், பேசலாமா? ரொம்ப நன்றி கார்த்திகேயன் சார். L1 வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். எப்படி ஃபீல் பண்றீங்க? L1 அச்சீவரை நான் முதல்ல நபராக அறிவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நான் இதில் வருது எனக்கு முதல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் இதில் கம்ப்ளீட் பண்ணணும்னா எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அப்படின்னு மேலே உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்பிக்கை கொடுத்தா நல்ல நிம்மதியாக வந்து என்கிட்ட இந்த கையிருப்பு எல்லாத்தையுமே நான் இந்த மல்டிப்ளைடில் போட்டேன். நல்லபடியாக வந்து செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணுன்ற இதில் நான் இறங்கிட்டேன். எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு, இறங்கி செய்யணும். எல்லாருக்குமே பலன் கிடைக்கணும், எனக்கும் பலன் கிடைக்கணும். எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தேவைகள் இருக்குது, அதில் எல்லாரும் பூர்த்தியாகி எல்லாரும் எனக்கும் பலன் அடைஞ்சு மற்றவங்களும் பலன் அடையணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. செய்வேன். நீ எல்லாருமே எனக்கு மேலே உள்ள லீடர் எல்லாமே எனக்கு வந்து உதவி செய்யணும், அதை கேட்டுக்கிறேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் வந்து நம்மளோட அமானுல்லா சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து ஆனந்தி பிடிஎல் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க, உங்க டீம் காண்டி ஏதாவது ஷேரிங் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார், குட் ஈவினிங் டு ஆல் லீடர்ஸ். குட் ஈவினிங் சார். ஆக்சுவலா மணிமாலா மேம் அவங்க தான் L1 அச்சீவர் முடிச்சிருக்காங்க. அன்மியூட் ஆகலன்னு சொன்னாங்க, வெளியே போயிட்டும் டிகிரி வந்துட்டாங்களாம், பட் அன்மியூட் ஆகலன்னு சொன்னாங்க. ஸோ என் டீம்மேட்காக நான் கொடுக்கலான்னு இருக்கேன் சார். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் டே நான் பிளான் நான் தான் கொடுத்தேன். நேரில் கொடுத்தப்ப மறுநாளே வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, சிங்கிள் ஐடி அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் மல்டிபிள் பிளான் செஷன் எல்லாமே கரெக்டாக ட்ரைனிங்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் பிளான் வச்சு சொன்னதுக்கு இடையில இல்லை சிஸ்டர், நான் இப்போதைக்கு ஒரு ஐடியில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ற மாரிக்கு சொன்னாங்க. அப்புறம் நிவேதா பிடிஎல் சிஸ்டரை வச்சு மல்டிபிள் பிளானோட அந்த பெனிஃபிட்டை புரிய வச்சோம். புரிய வைக்கவுமே அமௌண்ட் அனுப்பிட்டாங்க. ஸோ இது மூலியமா இந்த பிஸ்னஸ் ஏதோ ஒரு தேவை தேடுதலுக்காக எடுத்திருந்தாங்க. வாரம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்தா போதும், வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இன்கம் வந்தா போதும் அப்படின்ற பட்சத்துல எடுத்திருந்தாங்க. பட் இப்ப ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணதுல இருந்து அவங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், எந்த மாதிரி ஒரு வருமான வாய்ப்புன்னு அவங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த கட்ட லீடராகவும் அவங்கள அடுத்த கட்ட இன்கம் எடுக்க வைக்கிறதுலையும் தான் சார் அடுத்தடுத்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா அவங்க அடுத்த கட்ட லீடராகவும் வருவாங்க, இன்கமும் எடுப்பாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் கொடுத்துருக்காங்க உங்களோட டீம் மெம்பருக்காண்டி. ஸோ இன்று இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் மீட்டிங்ல கடந்த வாரத்துல ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டுல சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட்டை அவங்களோட வாழ்க்கையிலையும் இந்த ஒரு பிசினஸ்லையும் ஏற்படுத்தியதுக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, இந்த ஒரு பிசினஸ்ல புதுசா ஜாயின் பண்ண நபர்கள் உள்ள நிறைய பேர் இருப்பீங்க. இது என்னென்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் இருக்கு, நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எங்களோட
ஹோஸ்ட் சார் வந்து டீட்டெயில்டா சொல்லிட்டு ஒரு சில தேங்க்யூ ஆல். பேக் டு தி ஹோஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சூப்பரான ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8:45 ஆரம்பிச்ச ஒரு விஷயம் நேர்வே ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் ஆயிட்டு. ஸோ கொஞ்சம் கூட எனர்ஜி கம்மியாகாம ஒரு டெக்னிக்கல் கிங்காக ரொம்ப அருமையாக என்ன பண்ணிக்காங்க அந்த ஒரு செஷனை த ஃப்ளோவை கொண்டு போயிருக்காங்க. செம்மையாக போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் நினச்சேன் இவ்வளோ L1 இருக்காங்க, இவ்வளோ குஷ்டாட் இருக்காங்க, கேட்காம விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒருத்தருக்காகவும் நிப்பாட்டி ஒருத்தரையும் ரெகக்னைசேஷன் பண்ணி உங்களை கேட்க வச்சுருக்காங்க. உங்களோட ஷேரிங் கேட்டுருக்காங்க. எஸ் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் சார். எஸ் சூப்பர் சார். சொன்ன மாதிரி இந்த சிஸ்டம் நம்ம வருமான வாய்ப்பில் புதுசாக வந்துக்கூடிய நபர்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ புதிய நபர்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாதி பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. புதிய நபர்களை விடாமல் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது உள்ள சொல்லுங்கள். நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம் அதுக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ எம்பையர் ஃபைனிக்ஸ் டீம் சார்பாக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு சிஸ்டமில் இன்னைக்கு நம்ம என்னென்ன வாய்ப்பு, ஏன் L1 என்னது, குட் ஸ்டார்ட்னா என்னது, சிஎல் என்ன, டிஎல் என்ன, பிடிஎல் என்ன, டைமண்ட் என்ன, பிரசிடென்ட் டைமண்ட் என்ன, எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா உள்ளே இருந்திருப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு அது தெரியலங்கிறதுல இப்போதான் வந்திருக்காங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு இது எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ண நபர் இந்த வாய்ப்புல எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் கடந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான நம்மளுடைய சிஸ்டம் அச்சீவ்மெண்ட் தான். பார்த்தலாமா? எஸ். நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு 3 நபர்களை, லெஃப்ட்ல 3 ஐடி, ரைட்ல 3 ஐடி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க இந்த கம்பெனியோட L1 அச்சீவரா மட்டும் இல்லாம ஒரு 1 கிராம் சில்வர் காயின் பெற்ற நபரா இருப்பீங்க. இந்த கம்பெனி சார்பா நம்ம டீம் சார்பா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெகக்னேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் அச்சீவர். ஸோ இதுக்கு ரொம்ப தான் இல்லைங்க, லெஃப்ட்ல 5 பேர், ரைட்ல 5 பேர் நீங்க கொண்டு வரது மூலமா 5 ஐடியாவோ இல்லை 5 நபர்களாவோ கொண்டு வரது மூலமா உங்களுடைய குவிக் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எடுப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு 3 கிராம் சில்வர் காயின் அப்படிங்கிறது நம்ம டீம் சார்பாக உங்களுக்கு கிஃப்டா வழங்கப்படும். அதை தாண்டி இங்க இருக்கு பார்த்தீங்களா குவிக் ஸ்டார்ட் அச்சீவருக்கு மேல பேட்ச், இதுவுமே உங்க கையில உங்க ஷர்ட்ல உங்களுக்கு தனியாக என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் அடுத்து எங்கே போனாலும் அந்த பேட்சை நம்ம ஷர்ட்டில் வந்து நீங்கள் பின் பண்ணிட்டு எங்கேனாலும் போனால் நான் டீமோட குவிக் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், கர்வமாக சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோர் லீடர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 10 பேர், ரைட்டில் 10 பேர் நீங்கள் கொண்டு வரது மூலமாக ஒரே வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதுக்கு உங்களுக்கு நம்ம டீம் சார்பாக தரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 5 கிராம் சில்வர் காயின் தாண்டி எஸ் ஆச்சு. போஸ்ட் எனி ப்ராப்ளம்? போஸ்ட் பார்ட்னர்ஸ் என்னோட வாய்ஸ் கேட்குங்களா? யாரும் என்னவோ சொன்னாங்க இடையில, நோ ப்ராப்ளம். நியூலி ப்ரொமோட்டட் கோர் லீடராக மட்டும் இல்லாமல் 5 கிராம் சில்வர் காயின் அச்சீவ் பண்ணிப்பாங்க. தாண்டி உங்கள் கையில் கோர் லீடர் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெடல் கழுத்தில் தொங்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நியூலி ப்ரொமோட்டட் டீம் லீடராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டில் ஒரு 20 ஐடி, ரைட்டில் ஒரு 20 ஐடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 8 கிராம் சில்வர் காயினுமே நம்ம டீம் சார்பாக கிஃப்டடாக வழங்கப்பட தாண்டி உங்கள் கையில் மொத ஷீல்டுங்கிற ஒரு விஷயம் கைக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அதை விட ஒரு படி மேலே லெஃப்ட்டில் 25 பேர், ரைட்டில் 25 பேர் நீங்கள் கொண்டு வரும்போது இந்த டீமோட நியூலி ப்ரொமோட்டட் பிளாட்டினம் டீம் லீடராக மாறி 15,000 ரூபா இன்கமும் சம்பாதிச்சிருப்பீங்க. அதாவது 10 கிராம் சில்வர் காயினை தாண்டி உங்களுக்கு கீழே ஒரு 25 பேர் தலா வந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி சார்பாக ஒரு வாரத்தில் இல்லைங்க, இந்த வாரம் அதாவது ரொம்ப முக்கியமான 2 அச்சீவ்மெண்ட் தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஒரே வாரத்தில் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய விஷயம். பட் ஆனால் இந்த ஒரு 2 ரெகக்னேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வாரம் பண்ணிட்டு ஒன் சைடு ஒரு வாரம் பண்ணிட்டு இன்னொரு சைடு இன்னொரு வாரம் நீங்கள் பண்ணி என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு வாரம் பண்ணணும், ஒரு சைடை ஒரே வாரத்தில் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியோட டாப் மோஸ்ட் அச்சீவ்மெண்ட்டில் முதல் விஷயம் 3200 PV, அதாவது 60 ஐடி லெஃப்ட்லேயும் வலது பக்கத்தில் 3200 PV, அதாவது 60 ஐடி ரைட்லேயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் இந்த கம்பெனியோட 36,000 ரூபாய் இன்கம் பண்ண போர்ஷனை தாண்டி நம்ம டீம் சார்பாக 5,000 அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸாக மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கம்பெனியோட டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. ஸோ இதை தாண்டி பெரிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் எல்லாருமே தட்டி பறிக்கணும் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கான முக்கியமான ஒரு நோக்கம் தான் அது. அதை இன்னைக்கு 2 பேர் தட்டி பறிச்சிருக்காங்க. ஒன்று பாலா சார், இன்னொன்று இந்துமதி மேடம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி முயற்சிக்கிற நபர்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் இது.
லெஃப்ட்ல 6000 பிவி அதாவது 100 ஐடி, ரைட்ல 6000 பிவி அதாவது 100 ஐடி, லெஃப்ட் ரைட்ல 100 ஐடி கொண்டு வந்து ஒரே வாரத்துல 60,000 அப்படிங்கிற ஒரு இன்கமை நீங்க என்ன பண்ணலாம், சூப்பரா சம்பாதிக்க முடியும். அதோட சேர்த்து உங்களுக்கு பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம கம்பெனியோட 1 ஐடி சீலிங் அச்சீவர் அப்படிங்கிற ஒரு பேரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் படிப்படியாக நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா கடந்து வந்து அந்த நம்ம ஆசைப்பட்ட ஒரு வாரம் 60,000 அப்படிங்கிற விஷயத்த ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். சொன்னாங்கல்ல பாலா சார் சொல்லியிருப்பாங்க, என்னோட 2.5 வருஷம் உழைப்பில் இன்னைக்கு 60,000 அப்படிங்கிற ஒரு இன்கம் என்ன பண்ணிருக்கேன் ஒரே வாரத்தில் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதே மாதிரி தான் இந்துமதி மேடமும் அதே மாதிரி தான் நியர்பை ஒரு 1 இயர் மேலே ஆயிட்டு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி படிப்படியாக தன்னோட வேல்யூவை ஒசத்திக்கிட்டு இந்த வாய்ப்பில் என்னெல்லாம் கற்றுக்கணுங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிக்காங்க அச்சீவ் பண்ணிக்காங்க. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க 2 பேருக்குமே. சூப்பரா இவரை என்ன கவனிச்சுட்டு இருந்தா உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். என்ன விஷயம்னா இந்த செஷனை முழுமையாக கவனிச்ச நம்பர் ஒரு 3 பேருக்கு வாய்ப்பு. டக்கு டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டக்குன்னு என்ன பண்ணிடலாம் ஃபீட்பேக்காக கேட்டலாம். ஓகேங்களா? நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க பார்த்துலாமா? எஸ் ஐயோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, என்னோட வாய்ஸ் கேட்கலையா? மக்களே 115 16 நபர்கள் இருக்கீங்க, ஏன் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க? ஒருவேளை எனக்கு தான் தெரியலையா? கோர்ஸ் பார்ட்னர்ஸ் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி தெரியல. சூப்பர், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். சூப்பர். எம்பையர் ஃபீனிக்ஸ் ஏஎஸ் நிவேதா மேடம். கோர்ஸ் பார்ட்னர் கொஞ்சம் அவங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்கலாமா? நிவேதா மேடம். எஸ் சார், ஹாப்பி டைமண்ட் ஈவினிங் சார். தேங்க்யூ. யாரோ அன்மியூட் கொடுத்துருக்காங்க. எஸ் சார், எஸ் சார். ஈவினிங் சார். ஆக்சுவலாக இன்னைக்கு செக்ஷன் வந்து ரொம்ப அழகாகவே போயிருந்துச்சு. இந்துமதி மேம்க்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ நாள் ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாகவே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி எல்லா அச்சீவ்மெண்ட் முடிச்ச நம்மளோட ஆக்சிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். செம்மையாக அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஸோ ஒரு 9:58 வரைக்கும் நீங்கள் ஒரு செஷன் சூப்பராக போயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில நபர்கள் இதை வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். எஸ் எம்பையர் ஸ்மைலி அமனுல்லா சார், உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் சார். போஸ்ட் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்கலாமா? ஓகே, எஸ் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. எஸ் எஸ் சார், நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார். அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் வாய்ஸ் கேட்கல. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைதியாக போச்சு, நல்லா தெளிவாக எல்லாமே புரிஞ்சது, நல்லா பண்ணாங்க. இதில் என்னோட ஃபீட்பேக் என்னன்னு சொன்னால், நல்ல முயற்சி பண்ண விடாமுயற்சி பண்ணணும். அதுமாதிரி நம்ம மேலுள்ளவங்க லீடருடைய அவங்களுடைய வழிகாட்டல் படி நம்ம வந்து செயல்படணுன்றது என்னுடைய முயற்சி சார். சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள் சார். சூப்பராக கவனிச்ச ஒரு விஷயத்துல நீங்க ஒரு சூப்பரமான ஒரு நுணுக்கமான பாயிண்ட் இந்த ஸ்பெஷல்லேருந்து நீங்க எடுத்துக்க கொண்டு போறீங்க. எஸ், அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். எஸ், அவங்களை தொடர்ந்து எம்பையர் ஸ்மைலி அகமது சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், எம்பையர் ஸ்மைலி அகமது சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இந்த மீட்டிங்கில் எல்லாம் சிறப்பாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் தெரிவித்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி லாஸ்ட் இந்த L1 L2 இதெல்லாம் சிறப்பாக சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் சார், சூப்பர். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. எஸ், லாஸ்டா இஸ்மாயில் பீமா அப்படின்ற ஒரு பர்சன் ஹேண்ட் ரைஸ் பண்ணி. எஸ் சார், தேங்க்யூ. அவங்களுக்குமே நம்ம அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். போஸ்ட் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அன்மியூட் ஆப்ஷன் கொடுங்க. ஹாப்பி மார்னிங் சார். முதல்ல ஐடி எடுத்து அது மட்டும் இல்லாமல் பெரிய அச்சீவ் டைமண்டு எல்லாமே அச்சீவ் பண்ண எல்லா அச்சீவர்ஸ்க்குமே வந்து நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அதில் இந்துமதி மேம் சொன்னது வந்து
நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு முடியலைனாலும் சரியில்லை பரவாயில்ல, நாம வந்து இந்த அச்சீவ் வந்து நம்ம கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க. அது வந்து நாங்கெல்லாம் இருந்தாங்களா அந்த இடத்துல நம்ம பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல. பட் அவங்க செஞ்சது ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, கடவுள் வந்து நம்மளை யாரையுமே சந்திக்க வைக்கிறப்போ சாதாரணமா சந்திக்க வைக்க மாட்டார், காரணம் இல்லாம சந்திக்க விட மாட்டார். ஸோ நாம வந்து எல்லாருமே இந்த டீம்ல இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக கடவுள் வந்து இது வழிகாட்டுறாரு அப்படின்னாரும். ஆனா நம்மளுடைய நம்ம என்ன பாயிண்ட்ஸ் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற இது தெரிஞ்சிருச்சுன்னா போகக்கூடிய வழித்தடங்கள் நமக்கு கடினமாக தெரியாது அப்படின்றது நான் சொல்ல விரும்பிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் மேடம், எக்ஸலண்டான ஃபீட்பேக், செம்மையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். எல்லாருக்குமே அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நமக்காக ஒரு சூப்பரான ஒரு 1.25 மணி நேரம் செஷனை நமக்காக பார்த்துக்கிட்டு பண்ண நம்மளுடைய கார்த்திகேயன் சாருக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம செஷனை என் பண்ணிக்கலாம். மனமார்ந்த வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன் சார். தேங்க்யூ ராஜேஷ் சார். சூப்பர் வாழ்த்துக்கள் கூறிய உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ், the session is end. சூப்பர்பா, அடுத்த மீட்டப்ல நம்ம மீட் பண்ணலாம். So until then, this is Rajesh, this is Rajesh India. Thank you so much. The session is end. Yeah.